வணக்கம் டாக்டர். டாக்டர், சிறுநீரக மருத்துவத்துறையில் மிகச்சிறந்த டாக்டர்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் அதுவும் இல்லாமல் அதிகமான அறுவை சிகிச்சைகள் நிறைய செய்து பொதுமக்களுக்கு நிறைய சேவைகள் செய்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ சிறுநீரக சம்பந்தமான சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறோம். இது பொதுஜனங்களுக்கும் நோயாளிகளுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்க டாக்டர், இந்த கிட்னி ஃபெயிலியர் சிறுநீரக விஷயமா நிறைய நோயாளிகளுக்கு இந்த மாதிரி இருக்குது. அந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது என்னென்னா, அது எதனால் இப்படி நோயாளிகளுக்கு இப்படி வர காரணம் என்ன? சாதாரண மனிதர்களுக்கு வருவதற்கு காரணங்களும் எதனால் வருது அப்படிங்கிறதும், வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான சிகிச்சை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும், இதில் வரும் காப்போம் அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா சொன்னீங்கன்னா ஜனங்களுக்கு உதவியாக இருக்கும். முதல்ல நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேங்க. டாக்டர் வருண் ராஜன். இங்கே கற்பகம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச்சில் பாஸ்ட் 2.5 இயர்ஸாக இங்கே யூராலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யூராலஜிஸ்ட்னால் சிறுநீரக அறுவை சிகிச்சை மருத்துவர். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஈரோட்டில் கல்யாணி கிட்னி கேர் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பாஸ்ட் 2.5 இயர்ஸாக இப்போ இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பேஷண்ட்ஸ் ரெகுலராக யூராலஜிக்கான பேஷண்ட்ஸ் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, கிட்னி ஃபெயிலியருங்கிறது ஒரு கிட்னி செயல்பாடு குறையிறதான ஒரு வியாதி. இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் சுகர், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், சர்க்கரை நோய் மற்றும் இரத்த கொதிப்பு, இது ரெண்டுமே வந்து மிக மிக முக்கியமான நோய். இது வந்து நிறைய பேருக்கு இது தெரியறது கிடையாது. ஏர்லி ஸ்டேஜில், ஆரம்ப ஸ்டேஜில் யாருக்குமே அது தெரியறது கிடையாது. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் செக்அப் போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து திடீர்னு அந்த பிளட் ரிப்போர்ட் பார்க்கும்போது கிட்னி வேலை செய்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40-45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரெகுலராக அவங்க பிளட் சுகர் வந்து செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது, அவங்க பிபியும் ரெகுலராக செக் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே வந்து நம்ம ஓரளவு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிட்னி செயல்பாடு குறையறதுக்கான சான்சஸ் வந்து நம்ம நல்லாவே குறைக்கலாம். நம்ம மக்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுகராக இருக்கட்டும், அதாவது டயபெட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ரத்த கொதிப்பாக இருக்கட்டும், அவங்க வந்து கரெக்டான சிகிச்சைகள் சில டைமில் செய்யறது கிடையாது. முக்கியமாக நம்ம இப்போ சுகர் ட்ரீட் பண்ணுறோம், மெடிசன் கொடுக்குறோம். பொதுமக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு வாரம் மாத்திரை சாப்பிட்டதுல சுகர் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பிபிக்கு மருந்து கொடுக்குறோம், ஒரு வாரத்தில் மாத்திரை சாப்பிட்டு பிபி சரியாயிடுது, ஸோ நம்மளுக்கு வியாதி போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய இக்னோரண்ட் ரீசன் தான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பிபி கண்ட்ரோலாக இருந்தாலும் ரெகுலராக நம்ம பிபியை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். பிபி அதிகமாகிறதுக்கான அறிகுறிகளோ, சுகர் அதிகமாகிறதுக்கான அறிகுறிகளோ ஆரம்ப ஸ்டேஜில் தெரியறதே கிடையாது. கொஞ்ச நாள் போக போக தான் தெரியும். பட் நம்மளுக்கு அது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ், அதாவது முத்தின நிலைமைக்கு போகும்போது அந்த டைமில் கிட்னியை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் மிகப்பெரிய கஷ்டம். ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம 2 வியாதிகளை முக்கியமாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்னி செயல்பாடு குறையிறத வந்து நம்ம தவிர்க்கலாம், தள்ளி போடலாம். அந்த இப்போ 10 வருஷம் இல்லை 20 வருஷமாக ஒருத்தருக்கு சுகர் இருக்குது, இல்லைன்னா பிபி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து கிட்னி செயல்பாடு குறையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக அவங்க டாக்டர், ஃபிசிஷியனோ இல்லை நெஃப்ராலஜிஸ்ட்டோ பார்த்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அவங்க உடம்பு நல்லாயிருக்கும். கிட்னி ஃபெயிலியர் வந்ததுக்கப்புறம் அதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஹீமோடயாலிசிஸ் ரத்தம் சுத்தம் பண்ணுற ஒரு கருவி வச்சு நம்ம அந்த கிட்னி செயல்பாடை, அது கிட்னி செய்யாத வேலையை வந்து அந்த மெஷின் செய்கிற மாதிரி. அதே மாதிரி பெரிட்டோனியல் டயாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். அதுவும் வந்து வயிற்றில் நீர் இது பண்ணி அப்புறம் நம்ம இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது இந்த கழிவுப் பொருட்களை நம்ம வெளியேற்கிற மாதிரி. ஸோ இது ரெண்டுமே வந்து அந்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராக பார்த்து விழிப்புணர்வோடு இருக்கணும். அவங்க முன்னாடியே பார்க்கணும், அவங்க பிபி சுகரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ரெண்டுமே காரணம். ஆனால் இது தவிர நிறைய சிறிய காரணங்கள் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட கிட்னி ஃபெயிலியர் வரும், கிட்னியில் இன்ஃபெக்ஷன் ஃபெயிலியர் வரும். ஸோ என்ன ரீசனுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்.
முக்கியமாக வயசானவங்க ரெகுலராக அவங்க பிபி சுகரை வந்து செக் பண்ணுறாங்க. ஒரு கிட்னி ஃபெயிலியர் வந்த ஒரு நோயாளிக்கு இப்போது கிட்னி ஃபெயிலியர் இல்லாத ஒரு நார்மல் மனிதன் அவங்க கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து அவங்களுக்கு கிட்னியை தானமாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறப்ப அப்படி கொடுத்தா நம்மகிட்ட 2 கிட்னி இருக்குது, அதில் ஒன்று ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வச்சு நாங்கள் நல்ல முறையாக ஒன்றை வச்சு நாங்கள் நல்ல முறையாக வாழ முடியுமா, ஆரோக்கியமாக இருக்க முடியுமா, இல்லை அந்த ஒன்றுனால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, அந்த மாதிரி நிறைய ஜனங்கள் வந்து பயப்படுறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி அந்த ஒரு கிட்னினால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் லாங் நல்லா இருக்கலாமா அப்படிங்கிறது. ஸோ நிறைய சந்தேகங்கள் நிறைய ஜனங்கள் இருக்குது, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. நீங்கள் இப்போ கேட்குற கொஷின் வந்து ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து கிட்னி செயல்பாடு இல்லாத ஒரு மனிதருக்கு வந்து ஒரு நார்மலாக இருக்கிற ஒருத்தர், அதாவது இந்த நார்மலாக இருக்கிற ஒருத்தர் வந்து ஆஸ் பர் லா, இந்தியன் லா வந்து அவங்க உறவினராக இருப்பாங்க, இல்லை இமோஷ்னலி கனெக்டடாக இருக்கும். இமோஷ்னலி கனெக்டட்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தார். அன்ரிலேட்டட் டோனர்ஸ், அதாவது உறவினராக இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி கிட்னி கொடுக்கறதுக்கான லாஸ் கிடையாது நம்மகிட்ட. அது வந்து ஆர்கன் ட்ரேடுன்னு சொல்லுவோம். ஆர்கன் ட்ரேட் வந்து ஒரு ஊரில் பேண்ட். ஸோ அதனால் அது நம்ம பண்ண முடியாது. பட் உறவினர், இப்போது ஒரு வயசானவர் இருக்கார், அவங்க பையன் வந்து ஒரு கிட்னி கொடுக்குறாரு அப்படின்னா இது வந்து அந்த கொடுக்குறவருக்கு வேறு எந்த வியாதிகளுமே இல்லை, சுகர் இல்லை, பிபி இல்லை அப்படிங்கிறது இல்லை. இந்த கிட்னி இருக்கிற மிச்சம் ஒரு கிட்னிலே எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு கிட்னி கொடுக்கலாம். அந்த ஒரு கிட்னி வச்சு உயிர் வாழ முடியுமா, ஒரு கிட்னி வச்சு நம்மளால் இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதுதான் என்னோட பதில். பட் அப்படி ஒரு கிட்னி கொடுத்தவங்க அவங்களும் வந்து ஃப்யூச்சரில் கிட்னி ஃபெயிலியர் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க ரெகுலராக செக்அப் போயிட்டுருக்கோம். இதுதான் முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறது. உறவினர்கிட்ட இருந்து தான் நம்ம யூஸ்வலாக கிட்னி டொனேஷன் பண்ணுறாங்க. பட் அந்த கொடுக்குறவர் வந்து ஒரு கிட்னி வச்சு ஒரு கிட்னி மட்டும் இருந்துச்சுன்னா அதில் வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஸ்டோன் ப்ராப்ளமோ இல்லை அவருக்கு பிபியோ சுகரோ எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு கிட்னி வந்து அவருக்கு வாழ்நாள் ஃபுல்லாக அது வந்து செயல்பாடு கொடுக்கும். பட் இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா நம்ம ரெகுலராக அவரை வந்து அவரும் ஒரு ஃபாலோ அப் போய்கிட்டு இருக்காரு. ஒரு பிளட் டெஸ்ட் மூலிமா அவங்க கிட்னி ஃபங்க்ஷன் ரெகுலராக எப்படி இருக்குன்றது செக் பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ணிட்டு தான் அவங்க ஃபர்தராக ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வராமல் நம்ம தவிர்க்கணும். சரி, உதாரணத்துக்கு நிறைய குழந்தைங்க ஒரு 1000 ஒருத்தர் 2 பேருக்கு வந்து ஒரு கிட்னியோட தான் பிறப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பல வருஷம் வாழ்வாங்க. ஏதாவது ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போகும்போது திடீர்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒரு கிட்னி தான் இருக்குது அப்படிங்கிறது திடீர்னு தெரியும். பட் அத்தனை நாள் அவங்க ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு 2 கிட்னியில் ஒரு கிட்னி போனாலும் அந்த மிச்சம் இருக்கிற ஒரு கிட்னி வந்து இன்னொரு கிட்னியோட வேலையை செய்யும், கண்டிப்பாக செய்யும். பட் அது செய்யணும் அப்படின்னா நம்ம சில திங்ஸ் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணணும். தண்ணி நிறையா குடிக்கணும், ரெகுலராக செக்அப் போயிட்டு இருக்கணும், கிட்னி ஃபெயிலியர் வருதா என்னங்கிறது அப்பப்போ செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும். பிளட் டெஸ்ட் மூலியமாக ஒரு யூரின் டெஸ்ட் மூலியமாக அந்த ஒரு கிட்னி நமக்கு வேலை செய்கிற கிட்னி வந்து நம்ம காப்பாற்றணும்னா நம்ம இந்த ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு கிட்னி கொடுக்குறோம் அப்படின்னா கிட்னி வாங்குறவர் அந்த ரெசிபியன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவர் வந்து நார்மல் ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ், அதாவது சாதாரண வேலைகள் வீட்டில் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். ரொம்ப கடினமான ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். எதாக இருந்தாலும் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். கிட்னி கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஆப்ரேஷன் இப்போ கிட்னி எடுத்து இது பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிட்னி எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு 3 to 6 மாதத்துக்கு கடினமான வேலைகள் மட்டும் செய்யணும். நார்மலான வேலைகள், ஆஃபீஸுக்கு போகலாம், உட்காரலாம், ஒர்க் பண்ணலாம். கடினமான வேலைகள், வெயிட் தூக்குற மாதிரி வேலைகள், இல்லை ஓடுற மாதிரி, அந்த மாதிரி கடினமான வேலைகள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். 3 to 6 months அவங்களும் நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு கிட்னி வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அதுக்கு நம்ம ரெகுலராக செக்அப் பண்ணிக்கலாம். கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுநீரகத்தில் கற்கள் வர்ற மாதிரி நிறையா நம்ம பார்ப்போம். அது எதால் வருங்கிறாங்க. அப்படி அது வந்துச்சு அப்படின்னா அதனோட தடுக்கும் வழிமுறைகள் என்னென்ன? மேலும் கிராமத்து சைடெலாம் பார்த்தீங்க அப்படின்னா
சில வைத்தியங்கள் தானாக வீட்டில் செய்கிறாங்க. அது வந்து வாழைத்தண்டு சாறு குடிக்கிறது, வெந்தயம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றது, அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க ஓனாக எடுத்துக்கிறாங்க டாக்டரோட அணுகுமுறை இல்லாமல். ஸோ அந்த மாதிரி செய்கிறதுனால இது ஏதாவது குணம் கிடைக்குங்களா, அல்லது மருத்துவரை தான் நம்ம பார்த்து சரி பண்ணணுமா, எப்படிங்களா சார்? இது ஒரு ரொம்ப காமனான ஒரு கொஷின், ரொம்ப காமனான ஒரு வினாடி, எல்லாருமே கேட்குறதுங்க. டெய்லி நாங்கள் ஒரு 100 தடவையாவது இந்த கொஷின் கேட்போம். இதில் வந்து நீங்கள் கேட்குறது வந்து கிட்னி ஸ்டோன் ஏன் உருவாகுது அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப கரெக்டாக சொல்லப்போனால் இதுக்கான ஆன்சர் கிடையாது. இன்னும் ரிசர்ச் போய்கிட்டே தான் இருக்குது. இடியோபத்திக்னு சொல்லுவோம். இடியோபத்திக்னா இதுக்கு ஒரு ரீசன் இல்லாமல் தான் இந்த மாதிரி நடக்குது. ஒரு பாப்புலேஷன், ஒரு ஊரில் 100 பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் ஒரு 20-30 பேருக்கு இந்த மாதிரி கண் வரலாம். அந்த 20-30 பேர் எடுத்து நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டாக இது பண்ணி பார்க்கும்போது முக்கால்வாசி பார்க்கும்போது அதில் ஒரு ரீசனே இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு சில விஷயம் அதில் சொல்ல விரும்புகிறேன். இந்த 20-30 பேருக்கு கிட்னி கல் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து யூரினில் நார்மலாக இருக்கிறவங்கள விட இந்த கால்சியம் உப்பு, யூரிக் ஆசிட் உப்பு, இந்த மாதிரி உப்புகள் உடம்புலேயே உற்பத்தியான உப்புகள் உள்ளே சுரக்காமல் யூரினில் அதிகமாக போகும். இந்த உப்புகள் என்ன பண்ணணும்னா கிட்னிக்குள்ளே போய் படியும், சின்ன சின்ன பவுடராக போய் படியும். நாள் ஆக இந்த பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி கிறிஸ்டலாக மாதிரி அதுலேருந்து கல் உருவாகும். ஸோ இது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம தவிர்க்க முடியுமானா அது மாதிரி கிடையாது. ஏன்னா திடீர்னு நம்ம ஒரு ஸ்கேன் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கிட்னி கல்லே தெரியுது. ஒரு சில டைம் ஒரு சின்ன வயிற்று வலிக்கு ஒரு போய் ஸ்கேன் பண்ணுவாங்க ஊரில், அப்போ தெரியும் இந்த மாதிரி ஒரு கிட்னியில் 2 கல் இருக்குது, 3 கல் இருக்குது அப்படின்னு. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி. நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும். அதில் ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, 9 மணிக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே காலையில் 1 லிட்டர் தண்ணி அப்படியே முழுங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் 4 மணி நேரம் தண்ணியே குடிக்க மாட்டாங்க. மத்தியானம் 1 மணி அடுத்த சாப்பாடு வரும்போது அவங்க தண்ணி குடிப்பாங்க, அப்பவும் ஃபுல்லாக குடிச்சிடுவாங்க. இது யூஸ் கிடையாது. கரெக்டாக அந்த டைம் ஸ்பேஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு இருந்தால் தான் அந்த கிட்னியில் இருக்கிற அந்த பிளட் ஃப்ளோ கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த யூரின் உற்பத்தி ஆகும். அந்த டைமில் அந்த யூரின் உற்பத்தி ஆகும்போது அந்த கல், அந்த படியக்கூடிய அந்த உப்புகள் வந்து யூரின் வழியாக வெளியும். ஸோ இது ஒரு வழிமுறை நம்ம வந்து கிட்னி கல் தவிர்க்கிறது. சார் எனக்கு தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறேன், எனக்கு தண்ணி சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜூஸ் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம். சரிங்க சார், ஜூஸ் மோர் சொல்லிட்டீங்க, இப்போ பால் குடிக்கலாமா? குடிக்கலாம், ஆனால் டைல்யூட் பண்ணி குடிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். 1/2 டம்ளர் பால் 1/2 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். சரிங்க சார், இப்போ சாப்பாடு என்ன சார் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்போம். சாப்பாடில் நம்ம நார்மலாக சேர்த்துக்கிறத எல்லாமே சேர்த்துக்கலாம். அதிகமாக தக்காளி சேர்க்கறத அவாய்ட் பண்ணலாம். குழம்புல, ரசத்தில், அதில் நம்ம வந்து தேவைக்கு ஏற்ப அதிகமாக நம்ம தக்காளி சேர்த்துக்கணும்னா அந்த தக்காளியில் இருக்கிற உப்புகள், ஆக்சிலேட் உப்புகள், கால்சியம், இந்த உப்புகள் வந்து நம்ம கிட்னியில் படிய ஆரம்பிச்சு இந்த மாதிரி கல்வி. சார் நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடலாம். பட் அதுவும் ரெஸ்ட்ரிக்டட். அதிகமாக சாப்பிடாம கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிறது. மெயினாக சாப்பாடு முறையில் இதுதான். பாலில் வந்து நம்ம கொஞ்சம் டைல்யூட்டாக குடிக்கணும், தண்ணி குடிச்சுக்கணும். தண்ணிக்கு பதிலாக மோர், இளநீர், ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சுக்கணும். இப்போ அடுத்து நம்ம பேஷண்ட்ஸ் ரெகுலராக கேட்குற ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வாழைத்தண்டு சாறு குடிக்கலாமா சார்? அதில் பெரிய பெனிஃபிட் இருக்கிற மாதிரி எந்த ரிப்போர்ட்ஸுமே இல்லை. கல் வராது, இல்லை வரதை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லும்போது. பட் அதை பொரியல் பண்ணி சாப்பிட்டா அதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட், அந்த ஃபைபர் கண்டென்ட் ஒரு விதத்தில் கல்லை தவிர்க்கலாம்னு சொல்லி சில ரிப்போர்ட்ஸ் இருக்குது. பட் அதுவும் உறுதி செய்யப்படல. இதுதான் நம்ம மக்களுக்கு இது வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டா மேபி அதோட எஃபெக்ட் இருந்தாலும் இருக்கும். சிறுநீரக கற்கள் ஒருவேளை அப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான சிகிச்சை வழிமுறைகள் என்ன பண்ணலாம்? அறுவை சிகிச்சை மட்டும் பண்ணி எடுக்க முடியுமா, அல்லது வேறு ஏதேனும் சிகிச்சைகள் தங்களிடம் உள்ளதா? கிட்னி கல் பொறுத்த வரைக்கும் அது சின்ன சின்ன கல் கிட்னிக்குள்ளே இருந்தால், கிட்னி செயல்பாடு நல்லா இருந்தால், யூரின்ல இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருந்தால் அந்த கல் நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அது எல்லாமே சின்ன கல்லாக இருந்தால் தானாகவே இறங்கும். இப்போ சின்ன கல் என்னன்னு கேட்டிங்கன்னா 10 மில்லிமீட்டருக்கு கம்மியான கல்.
அது ஒரு கிட்னியில் ஒரு கல்லாக இருந்தாலும் சரி, ஒரு கிட்னியில் 3 கல் இருந்தாலும் சரி, இல்லை 2 கிட்னியை சேர்த்து 2-3 கல் இருந்தாலும் சரி, கிட்னி செயல்பாடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து வயிறு வலி எதுவுமே கிடையாது. சாதாரண ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செக் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு கிட்னி கல் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு பீதி அடைய தேவையில்லை. சின்ன கல்லுக்கு வந்து ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நம்ம சாப்பாடு கண்ட்ரோல், நம்ம தண்ணி குடிக்கிறது, இது மட்டும் நம்ம பண்ணிக்க வேண்டியதுதான். ஒருவேளை இந்த கல்லுகள் வந்து இறங்கி நம்மளுக்கு வலி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த டைமில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கிட்னி வேறு செயல்பாடு எப்படி இருக்குது, யூரின் தான் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்குது. அந்த சிகிச்சை முறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா யூரின்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். யூரின் போகிற துவாரம் வழியாக கருவியில் விட்டு நம்ம அந்த கல்லை உடைச்சி எடுக்கலாம். அல்லது சிலர் வந்து லேசர் மூலயமா உடைச்சி எடுக்கலாம். கிட்னிக்குள்ளே இருக்கிற 10 mmலேருந்து 15 mmக்குள்ளே இருக்கிற கல் வந்து வெளியிலேருந்து கதிர்வீச்சு மூலியமாக உடைப்பாங்க. ESWன்னு சொல்லுவோம், ஷாக் வேவ் மூலியமாக உடைக்கிறது. அந்த ஒரு சிகிச்சை இருக்குது. PCNMன்னு சொல்லி ஒரு சிகிச்சை இருக்குது. அதுவும் வந்து கிட்னி உள்ளே இருக்கிற கல்லை வந்து உடைக்கக்கூடிய ஒரு லேப்ரோஸ்கோப்பி மாதிரி இருக்கிற ஒரு சிகிச்சை. முதுகில் ஒரு சின்ன ஊசி போட்டு, அது ஒரு சின்ன ஓட்டை போட்டு, அது வழியாக கிட்னிக்குள்ளே போய் அந்த கல்லை உடைச்சி எடுக்கிறது சிகிச்சை இருக்குது. இன்னொரு சிகிச்சை என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஃப்ளெக்சிபிள் யூரிட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். RARSன்னு இன்னொரு பேரும் இருக்குது. அதுவும் வந்து கிட்னிக்குள்ளே இருக்கிற கல்லை வந்து அது பவுடர் பண்ணிடும் லேசர் மூலியம். ஸோ இந்த மாதிரி நிறைய சிகிச்சைகள் இருக்குது. பட் எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரே மாதிரி சிகிச்சை பண்ண முடியாது. அவங்களுக்கு கிட்னி கல் என்ன சைஸில் இருக்கும், அது எந்த பொசிஷனில் இருக்கும், அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லை கிட்னி வேலை சரி குறைஞ்சிருக்கா, எல்லாம் பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற சிகிச்சைகள் தான் நம்ம செய்யணும். அதாவது எல்லாத்துக்குமே ஒரே சிகிச்சை கிடையாது. சிகிச்சை வந்து மாறும், பேஷண்ட் டு பேஷண்ட் மாறும், கல்லோட சைஸை பொறுத்து மாறும். பட் ஒரு தடவை நம்ம கிட்னி கல் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருச்சு, ஆனால் நம்மளுக்கு வயிற்று வலி எதுவுமே கிடையாது, யூரின் நல்லா பாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்றும் பயம், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பயப்பட தேவையில்லை. நிறைய சந்தேகங்களுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இது எங்களுக்குலாம் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறோம். மேலும் கொஞ்சம் கேள்விகள் எங்களுக்கு பாக்கி இருக்குது. அதுக்கும் நீங்கள் கொஞ்சம் தயங்காமல் பதில் சொல்லுவீங்க, எங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதில் இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி இருக்குது. அது எப்படி வருதுன்றது, அது வந்துருச்சு அப்படின்னா அதை நாம் எந்த முறையில் தடுக்கிறது, அது வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது தடுப்பு முறைகள் இருக்குங்களா? இது ரொம்ப காமனான ஒரு வியாதி. பேஷண்ட்ஸ் ரெகுலராக பார்க்கும்போது வயசானவங்க 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து யூரின் சரியாக போகிறது இல்லைங்க, நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி, இப்போ அப்படி நல்லா தூக்கம் இல்லை, நைட்டு ஒரு 4 தடவை எழுந்திரிக்க வேண்டியது இருக்குது, போய் யூரின் போக வேண்டியது இருக்குது, யூரின் போனாலும் ஒரு ஃப்ரீயாக போக மாட்டேங்குது, ரொம்ப சுட்டாக போகுது, எரிச்சல் வருது, சில டைம் யூரினில் ரத்தம் கூட கலந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து லோவர் யூரினரி ட்ராக்ட் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். எங்களுக்கு வயசானவங்களுக்கு இது வரத்துக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் ப்ராஸ்டேட் சுரப்பிங்கிறது சிறுநீர் பை, நம்ம உடம்புல இருக்கிற சிறுநீர் பைக்கு கீழே இருக்கிற ஒரு சுரப்பி, ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு சொல்லுவோம். இது வந்து ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், லேடிஸ்க்கு அது கிடையாது, ப்ராஸ்டேட் சுரப்பி கிடையாது. ஸோ ஜென்ட்ஸ் ஆம்பளைங்க மோர் தேன் 50 இயர்ஸ் 50 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி யூரின் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சாதாரண ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் நினைக்காம கரெக்டான டைமில் ஒரு டாக்டர் பார்த்து தேவையான சிகிச்சை முறைகள், தேவையான இன்வெஸ்டிகேஷன்ஸ், டெஸ்ட்டு, ஸ்கேன் இது பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வீங்கி இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா 50 வயசுக்கு மேலே எல்லாத்துக்குமே இந்த வளர்ச்சி வரும், ப்ராஸ்டேட் சுரப்பி வளர்ச்சி வரும். ஆனால் எல்லாத்துக்குமே தொந்தரவு கொடுக்குது, ஒரு சில பேருக்கு தான் தொந்தரவு கொடுக்கும். 80 வயசு தாத்தா ஒருத்தர், அவருக்கு வந்து யூரின் ப்ராப்ளமே கிடையாது, ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ப்ராஸ்டேட் சுரப்பி இருக்குது, நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ அப்படி ஒரு செட்டும் இருக்காங்க. இன்னொரு செட்டு 53 வயசுலேயே வராங்க, அவங்களுக்கும் யூரின் தொந்தரவு இருக்குது, பட் ப்ராஸ்டேட் சுரப்பி என்னாச்சு. ஸோ இது வந்து ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கங்கிறது வயசாகிறதுனால வரக்கூடிய ஒரு ப்ராசஸ். எப்படி நம்மளுக்கு கண்ணில் கேட்ராக்ட் வரும், எப்படி நம்மளுக்கு கால் முட்டி வலி, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரும், இதுவும் வந்து நம்ம வயசாகும் போது இது ஒத்துக்கிட்டு தான் ஆகும். அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஆகும்போது நமக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது தெரியும்.
சரி இது நமக்கு முன்கூட்டியே தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த மாதிரி தெரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். சிம்டம்ஸ் வரும்போது தான் நம்ம வந்து டாக்டர் வந்து பார்ப்போம், அவங்க அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ இதுக்கான என்னென்ன சிகிச்சை முறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வீங்கி இருக்கான்னு பார்த்தேன். அவங்க யூரின் பிளட் டெஸ்ட்லாம் பார்த்து யூரினில் இன்ஃபெக்ஷன் இருக்கா இதெல்லாம் செக் பண்ணி, கிட்னி வேலை நல்லா இருக்கான்னு செக் பண்ணி, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது மருந்து மாத்திரைகள் கொடுத்து இது வந்து அந்த ப்ராஸ்டேட் சுரப்பியோட அழுத்தத்தை நம்ம குறைக்கலாம். நிறைய பேர் மருந்து மாத்திரையிலேயே அவங்க லைஃப் லாங் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆப்ரேஷன் தேவையில்லை. ஒரு சில பேருக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்தும் கேட்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் செய்யணும். ஆப்ரேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நிறைய ஆப்ரேஷன் இருக்குது. பேசிக் ஆப்ரேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்யூரித்ரல் ரிசெக்ஷன் ஆஃப் ப்ராஸ்டேட், டிஆர்பின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து உலக அளவிலேயே கோல்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குது, டிரான்ஸ்யூரித்ரல் ரிசெக்ஷன் ஆஃப் ப்ராஸ்டேட். வேறு என்னென்ன சில ஆப்ரேஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லேசர் இருக்குது, ஹோல்மியம் லேசர் ப்ராஸ்டேட்டெக்டமின்னு சொல்லி ஹோல்மியம் லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓப்பன் ப்ராஸ்டேட்டெக்டமி, ஓப்பன் பண்ணி வயிற்றுக்கு கீச்சு இருக்கிற ப்ராஸ்டேட்டெக்டமி சர்ஜரி இருக்குது. லேப்ரோஸ்கோபிக் ப்ராஸ்டேட்டெக்டமி, லேப்ரோஸ்கோபி மூலியமாக எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் இருக்குது. ரொபாட்டிக், ரோபோ மூலியமாக எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ரேஷன் இருக்குது. ஆனால் அந்த பேஷண்ட்க்கு என்ன தேவைங்கிறது அவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நம்ம பார்த்து செக் பண்ணி பார்த்து தான் என்ன சொல்ல முடியும். இதை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ரெகுலராக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ப்ராஸ்டேட் தொந்தரவு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வரீங்க, நீங்கள் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், மெடிசன் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், பட் அதோட முடிஞ்சிடாது. 10 நாள் 15 நாள் மாத்திரை கொடுத்தாலும் அது நமக்கு எஃபெக்ட் ஆகுதா இல்லையாங்கிறது திரும்ப வந்து செக் பண்ணணும். 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணி, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணி, மாத்திரை கண்டினியூ பண்ணணுமா இல்லை மாத்திரை நிறுத்தணுமா, இல்லை உங்களுக்கு தொந்தரவு மாத்திரை சாப்பிட்டு தொந்தரவு நிற்கலை அப்படின்னா அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்கள் மருத்துவரை பார்த்து இந்த டவுட்ஸ் நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. சும்மா ஒரு 10 நாள் மட்டும் மாத்திரை சாப்பிட்டு எனக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 6 மாதத்துக்கு உங்களுக்கு சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வருவாங்க, இதே கம்ப்ளைண்ட் வருவாங்க. அப்போ பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். ஸோ நம்ம இந்த கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னா, இது பிபி சுகர் மாதிரி. பிபி சுகர் எப்படி நான் சொன்னேன், கண்ட்ரோலில் வச்சுக்கணும், ரெகுலராக செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சேம் திங் தான் இது. ப்ராஸ்டேட்டும் இதே மாதிரி ரெகுலராக செக் பண்ணி நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும். அதாவது இப்போ நிறைய நோயாளிகளுக்கு இல்லை சாதாரண மனிதர்களுக்கு கூட, ஏன் சரி எனக்கு கூட இந்த சிறுநீரகத்தில் தொற்று, அதாவது அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக நிறைய பேருக்கு இருக்காங்க. அது ஏன் வருதுன்னா, எதனால் அப்படி அடிக்கடி வருது, அதை தடுக்கிறதுக்குண்டான வழிகள் ஏதாவது இருக்குங்க. அப்புறம் மேலும் நிறைய இப்போ ஜென்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா புகையிலை போன்ற பழக்கம் இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் பீடி சிகரெட் அந்த மாதிரி ஸ்மோக்கிங் நிறைய வச்சுருக்காங்க. ஆல்கஹாலிக் பவர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து சாதாரணமாகவே யாருக்கு நல்லா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உடம்புகளோட ஹெல்த்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து சிறுநீரகத்து சம்மந்தமான பாதிப்புகள் ஏதாவது அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் டாக்டர். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுங்கிறது ரொம்ப நம்ம கண் பற்றி பேசிக்கிட்டோம், ப்ராஸ்டேட் பற்றி பேசிக்கிட்டோம். அதே அளவுக்கு நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, யூரின் போகிற பாதையிலையோ இல்லை சிறுநீர்லேருந்து கீழே இறங்கக்கூடிய பாதையிலையோ இல்லை சிறுநீர் பையிலையோ இல்லை கிட்னிலேயோ கிருமி தாக்குதல். அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், டியூபர்குலோசிஸ் டிபிக்கான அறிகுறிகளாக இருக்கலாம், இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன், எஸ்பெஷலி லேடிஸ்க்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து டாய்லெட்ஸ் ஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொன்று அவங்க நிறைய டைம் வந்து அவங்க யூரின் ரொம்ப நேரம் தேக்கி வச்சுட்டு இருப்பாங்க, ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, தேக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ப்ராப்பராக அவங்களுக்கு ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்காது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸில் போகும்போது இப்போ லேடிஸ் லாங் டிஸ்டன்ஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான வசதிகள் கிடையாது. ஸோ என்ன ஆகும், யூரின் வந்து உள்ள தேங்கிக்கிட்டு. இது ஒரு ரொம்ப முக்கியமான ரீசன் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான. ரெண்டாவது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்குது. நான் சொன்ன முதல்ல வந்து தண்ணி வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ் அப்பப்போ அந்த டைம் கிடைக்கும்போது குடிச்சுக்கணும். ஆனால் நம்ம மக்கள் வந்து முக்கால்வாசி தண்ணியை குடிக்க மாட்டாங்க. நான் தண்ணி குடித்தா நம்மளால் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மத்தில் இருப்பாங்க. தண்ணி ரெகுலராக குடிச்சிட்டு இருக்கணும், யூரின் ரொம்ப நேரம் தேக்கி வச்சுட்டு இருக்கக்கூடாது. இது 2 தான் முக்கியமான ரீசன்ஸ் இன்ஃபெக்ஷன்.
இது தவிர ஒவ்வொரு ஏஜ் குரூப்லேயும் அதுக்கான ரீசன்ஸ் இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஏன் வருது அப்படின்னா யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு வேறு சில வியாதிகள் வெசிகோ யூரிட்ரிக் ரீஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது யூரின் வந்து கிட்னிலேருந்து சிறுநீர் பைக்கு வரும், ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் வரணும். சில குழந்தைங்களுக்கு இந்த ரீஃப்ளக்ஸ் வியாதின்னு சொல்லி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா கிட்னிலேருந்து வர யூரின் வந்து சிறுநீர் பைக்கு வந்து திரும்ப ரிட்டர்ன் போகும் கிட்னி. ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு பசங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மிடில் ஏஜ் இண்டிவிஜுவல்ஸ் 20, 30, 40 வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்லுனாலே இன்ஃபெக்ஷன் வரலாம், கிட்னி கல்லுனாலே இன்ஃபெக்ஷன் வரலாம். வயசானவங்களுக்கு அது முக்கியமாக ஆம்பளைங்களுக்கு ப்ராஸ்டேட் சுரப்பினாலே இன்ஃபெக்ஷன் வரலாம். இல்லை நான் சொன்னேன் ப்ராஸ்டேட் இருக்கும்போது நம்ம யூரின் ஃப்ரீயாக வராது, அடைச்சி போகும்னு சொல்லுவேன். ஸோ அப்போவும் யூரின் வந்து தங்கிக்கிட்டு இருக்கும். யூரின் தங்கும்போது திரும்ப அதில் வந்து கிருமி தான் வரும், பாக்டீரியா தான். ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் ரீசன் ப்ராஸ்டேட். ஸோ எல்லா இன்ஃபெக்ஷனுக்கும் ஒரு ரீசன் இருக்கும், ஒரு அடிப்படை காரணம் இருக்கும். ஸோ அந்த காரணம் இல்லாமல் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பொதுவாக வராது. பட் முக்கியமாக லேடிஸ்க்கு பார்க்கும்போது நம்ம இது ஞாபகம் வச்சுக்கணும். யூரின் கரெக்டாக அந்த டைம் போயிடணும், எப்படியாவது போயிருக்கணும். தண்ணி நல்லா குடிச்சுக்கணும், ரெகுலராக குடிச்சுக்கணும். இது 2 தான் நான் சொல்ல வரேன். உங்கள் 2வது கேள்வி வந்து நீங்கள் கேட்டீங்க இந்த மாதிரி ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்குலாம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், தொந்தரவு வரலாம், கண்டிப்பாக வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணும்போது சிறுநீர் பையில் பிளாடரில் யூரினரி பிளாடரில் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கும் அந்த கேன்சர் வருமானு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஸ்மோக்கிங்னால கேன்சர் வருது, பிளாடர் கேன்சர், யூரினரி பிளாடர் கேன்சர் வருதுங்கிறது நிறைய ஸ்டடீஸ் நம்மளுக்கு காட்டும். ப்ளஸ் ஸ்மோக்கிங்னால நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான ரத்த குழாய்களில் கொழுப்பு சத்து போய் அடைச்சிக்கும். ஸோ எப்படி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், இதயத்துக்கு ரத்தம் போகாமல் ஹார்ட் அட்டாக் வரும், எப்படி மூளைக்கு ரத்தம் போகாமல் ஸ்ட்ரோக் வரும், அதே மாதிரி கிட்னிக்கு ரத்தம் போகாமல் அந்த கிட்னியில் இருக்கிற ரத்த குழாய்கள் இந்த கொழுப்பு சத்துனால் அடைச்சி கிட்னி ஃபெயிலியர் கூட வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஸ்மோக் பண்ணும்போது யோசிக்கணும், இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால இதெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை யோசிச்சுக்கணும். யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா நம்ம என்ன சார் பண்ணலாம், ரொம்ப எரிச்சலாக இருக்குது, அடிக்கடி போக வேண்டியது இருக்குது, ரத்தம் கூட வருது சார், இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டாங்க, நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணி அந்த யூரினில் என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்து, கிருமி என்ன மாதிரி பாக்டீரியா இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட வேண்டியது இருக்கும். இது வந்து நம்ம சும்மா கடையில் வாங்கி ஒரு மாத்திரை சாப்பிட்றது தப்பு. நம்ம டாக்டர், நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய ஃபேமிலி டாக்டரையோ இல்லை ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனையோ இல்லை ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டோ யூராலஜிஸ்ட்டோ பார்த்து என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு பார்த்தா அவங்க கொடுக்கக்கூடிய சில மெடிசின்ஸ் தான் நம்ம சாப்பிடணும். இதுக்கு என்ன ரீசன், ஏன் சார் அவங்க கொடுக்குற மெடிசன் நம்ம சாப்பிடணும், ஏன் மெடிக்கல் ஸ்டோர் நம்மளே போய் வாங்கக்கூடாது, நானே டெஸ்ட் பண்ணிக்கிறேன் சார், நானே போய் மெடிசன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் டாக்டருக்கு தான் தெரியும் உங்கள் கிட்னி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி, உங்களுக்கு தெரியாது. ஸோ அவருக்கு தான் தெரியும். ஸோ சில மெடிசின்ஸ் வந்து கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க அதை சாப்பிடக்கூடாது, வேறு சில மெடிசின்ஸ் தான் சாப்பிடணும். ஸோ அது என்ன மெடிசின்ங்கிறது உங்கள் டாக்டர் தீர்மானிப்பார். பேஷண்ட் ஆகி நம்ம வந்து தீர்மானிக்கிறது தப்பு, இல்லை மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறவங்க அவங்க தீர்மானிக்கிறது. ஸோ டாக்டர் தீர்மானிக்கட்டும் நீங்கள் என்ன மெடிசின் சாப்பிடணும் சொல்லி. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ்வலாக போட்டால் அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து ரெடி ஆகிடும், கரெக்டாகிடும். பட் இதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதுக்கான அடிப்படை ரீசன் இருக்கும், காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த மருந்து வந்து தவிர்க்கலாம். இதுவரை நீங்கள் நிறைய கேட்கறது பதில் சொல்லியிருக்கீங்க, நிறைய சந்தேகங்களும் தெளிவான ஒரு வழிமுறையை காமிச்சிட்டு. மேலும் உங்களோட அனுபவத்தில் நீங்கள் நிறைய சிகிச்சைகள் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் பலன் இருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய பண்ண சிகிச்சை முறையில் உங்களுக்கு ரொம்ப அனுபவமான, ரொம்பவும் முக்கியமான, நல்ல ஒரு தெளிவான ஒரு சர்ஜரி அல்லது தெளிவான ஒரு கேஸ், சிக்கலான ஒரு விஷயத்தை உங்களோட அணுகுமுறை, உங்களோட திருப்தியான ஒரு வேலை நீங்கள் பார்த்த ஒரு விஷயம், அது எப்படி இருந்துச்சுன்னு பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் டாக்டர். ஸோ இதில் வந்து நான் 2 சர்ஜரி சொல்லுவேன். ஒரு பேஷண்ட்டு ஒரு 15-16 வயசு இருக்கும். அவங்க அம்மாவுக்கு ஒரே பையன், அவங்க அப்பா கிடையாது. பேர் எதுவும் நான் சொல்ல விரும்பல. சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து டாக்டருக்கு போயிருக்காங்க. பார்த்தா கிட்னியில் ஒரு அடப்பு இருந்திருக்கு.
ஒரு பக்கம் கிட்னி, இன்னொரு கிட்னி நல்லா தான் இருக்குது. ஒரு கிட்னி வந்து இடது பக்கம் கிட்னி நினைக்கிறேன் ஒர்க் பண்ணுது. அந்த கிட்னியில் அடப்பு வந்து அது ஃபுல்லாக வீக்கம் ஆயிடுச்சு. அந்த யூரின் கீழே இறங்காமல் கிட்னிலேருந்து ஒரு டியூப் மூலியமாக தான் யூரின் வந்து சிறுநீர் பைக்கு வரும். இப்போ அந்த யூரின் கீழே இறங்காமல் அந்த யூரின் வந்து கிட்னிக்குள்ளேயே ரொம்ப நாளாக தங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க ஒரு டாக்டர் பார்த்துருக்காங்க, அவங்க இன்ஃபெக்ஷன் சொல்லி அதை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய 2-3 ஹாஸ்பிட்டல் போய் அவங்க இதுக்கான சர்ஜரி கூட பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ஸோ கடைசியில் நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த பேஷண்ட் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்ததில் அந்த கிட்னி செயல்பாடு சுத்தமாக இல்லை. அந்த ஒரு கிட்னி கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அந்த பையனுக்கு. அவன் வயசு வந்து 14 வயசு. இப்போ அவன் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். இது ஒரு 2 வருஷம் முன்னாடி இருந்த விஷயம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அது வந்து கிட்னி வந்து செயல்பாடு சுத்தமாக இல்லை. அது வந்து ஃபுல்லாக யூரின் தான் தங்கிட்டு இருக்கே தவிர அந்த வேலை செய்யக்கூடிய கிட்னியோட வேலை செய்யக்கூடிய இடம் இருக்கும் கிட்னியில், கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், கார்டிக்கல் திக்னஸ்ன்னு சொல்லுவோம், அது சுத்தமாக இல்லை. ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அது சர்ஜரி பண்ணி அந்த கிட்னி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இப்போ அவன் ஃபாலோஅப்பில் இருக்கான், ரெகுலராக ஃபாலோஅப்பில் இருக்கான். எனக்கு வந்து என்ன ஆச்சரியம் அப்படின்னா நான் சொன்ன அட்வைஸை, நான் என் ஃப்ரெண்ட் சொன்ன அட்வைஸை ரெகுலராக அவன் கடைப்பிடிச்சு ரெகுலராக செக் பண்ணிட்டு இருக்கான். 3 மாதத்துக்கு ஒரு தடவை யார் வராங்களோ இல்லையோ அவன் வந்து அட்டண்டன்ஸ் போட்டு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்குவான். அவங்க அம்மாவும் வந்து கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடுவான். இப்போ அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்குவான். அந்த ஒரு கிட்னி தான் அவனுக்கு இருக்குது, இன்னொன்று போயிடுச்சு, இன்னொன்று எடுத்துட்டான். அந்த ஒரு கிட்னி வந்து அவன் காப்பாற்றுறதுக்கான அவங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் வந்து பாராட்டக்கூடியது. ஸோ இது ஒரு விஷயம்னா இப்போ இந்த கேள்வி என்ன, இதையே சொல்ல வரேன் அப்படின்னா கிட்னி தொந்தரவு வந்து பிறந்த குழந்தைக்கு கூட வரலாம், வயசானவங்க கூட வரலாம். அது வந்து ஏஜ் பார்க்க. ஸோ அது என்னங்கிறது நம்ம பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்து இருக்கிற ஒரு கிட்னியை நம்ம காப்பாற்றலாம். இது 2வது இன்னொரு பேஷண்ட் பார்த்தோம். அந்த பேஷண்ட் வந்து அவருக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக யூரின் அடிக்கடி போயிட்டுருக்காரு. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவருக்கு பாத்ரூம் போயே ஆகணும். இதனால் அவரோட லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே போயிடுச்சு. நிறைய இடத்துக்கு போனாங்க, அவங்க வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் சொல்லி மெடிசன் கொடுத்தாங்க. பட் அதை ஒன்றும் கேட்கல. ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். இப்போ பார்த்தது ஒரு பெரிய 10 சென்டிமீட்டர் கல் சிறுநீர் பைக்குள்ள. அந்த 10 சென்டிமீட்டர் கல் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சிறுநீர் பையோட கெப்பாசிட்டியே லிமிட்டட். அது ஃபுல்லாக அது போய் அடைச்சிக்கிறது. ஸோ யூரின் கொஞ்சம் சேர்ந்தாலும் அவருக்கு தாக்கு பிடிக்க முடியாது. சிறுநீர் பை வந்து அது அவருக்கு இண்டிகேஷன் கொடுக்குது, போய் யூரின் போயிட்டுவான்னு சொல்லி இண்டிகேஷன். ஸோ அந்த கல் பெருசாக இருக்கிறதுனால அதுக்கு வேறு எந்த மெடிசின்லேயோ இல்லை குளுக்கோஸ் போட்டு அந்த மாதிரி குளுக்கோஸ் போடுறதுலாம் ஒரு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. மெடிசின்லேயோ அதை எதாவது கரைக்க முடியுமான்னு கேட்டாங்க, கிடையாது. ஓப்பன் பண்ணி அந்த கல்லை எடுத்தோம். அவர் வயசானவர், ஒரு 60-70 வயசு இருக்கும். இந்த கல்லை எடுத்து பெரிய கல், அதை வெயிட் செக் பண்ணி பார்த்தா 1/2 கிலோ இருக்கு. 10 சென்டிமீட்டர் நீளம், 6 சென்டிமீட்டர் அகலம், அப்புறம் திக்னஸ் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் அவர் பேஷண்ட் ஆக்சுவலாக நல்லா இருக்கும். ஸோ இது இன்னொரு விஷயத்துக்கு இதே சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா யூரின் அடிக்கடி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஃபெக்ஷன் நினச்சி நம்ம அந்த முறையிலே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடாது. என்னங்கிறது நம்ம ப்ராப்பராக ஒரு டாக்டர் பார்த்து ஒரு ஸ்கேன் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சில பிரச்சனைகள் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த சர்ஜரி பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலை நார்மல் கொண்டு வரலாம். இது வரைக்கும் உங்களோட நேரத்தையெல்லாம் வேஸ்ட் பண்ணி உங்களோட டைம் நோயாளியை பார்க்கலாம் விட்டுட்டு நாங்கள் கேட்ட சில நிறைய சந்தேகங்களுக்கு நிறைய பதில் அளிச்சிருக்கீங்க. இது எனக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க மற்ற பொதுஜனம் நிறைய பேருக்கு இந்த சிறுநீரக சம்பந்தமான நோயாளிகளுக்கும் நீங்கள் சொன்ன கருத்துக்கள், நீங்கள் சொன்ன வழிமுறைகள் அனைத்தும் நிறைய பயன்படும் அப்படிங்கிறத நான் மனப்பூர்வமான சந்தோஷத்தோடு நீங்கள் சொன்ன விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். பொதுஜனங்களும் இதை கேட்டு பார்த்து தெரிஞ்சுட்டு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை பார்த்து நாமும் நல்ல முறையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனிதர்களோட மனசில் வர்ற மாதிரி நீங்கள் நிறைய பதில் அனுப்பிச்சிருக்கு. மிக்க நன்றிங்க. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. கிட்னி சம்பந்தமான வியாதிகள், யூஸ்வலாக ரெகுலராக பார்க்கக்கூடிய வியாதிகள், ப்ராஸ்டேட், கிட்னி ஸ்டோன், யூரினரி இன்ஃபெக்ஷன்,
அப்புறம் நம்ம பண்ணுற பேட் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்தில் வந்து நம்ம கிட்னி பாதிக்குங்கிறது ஒரு விழிப்புணர்வாக நம்ம இன்றைக்கி நான் சொன்னது மக்களுக்கு போய் சேர்ந்து அவங்க வந்து இதை கடைப்பிடிச்சாங்கன்னா அதோட பெரிய பரிசு எனக்கு கிடையாது. ரொம்ப நன்றி.